ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாருடைய மனசுலயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். மரணத்தை பத்தி இன்னும் சில விஷயங்களை நாம இன்னைக்கு பேச போறதா இருக்கோம். தற்கொலையை பத்தி சொன்ன போன எபிசோட்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் இன்னும் டீட்டெயிலாக நாம பார்க்கலாம். இந்த தற்கொலையை செஞ்சுக்கிறதுக்கு மனுஷன் எந்த அளவுல பாதிக்கப்படுறான், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த ஜென்ரேஷன்ல இந்த காலத்துல சகிச்சுக்கிற சக்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏதாவது ஒரு மிகப்பெரிய துக்கத்தோட விஷயம் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அதை சகிச்சுக்கிறது கிடையாது. அவங்க கிட்ட யோசிக்கிற சக்தியே இருக்கிறது கிடையாது. இந்த குழப்பத்தை எந்த வகையில தீர்க்கறது, அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கான யோசிக்கிற சக்தியே கிடையாது. அதோட உள்ள இருந்தும் தைரியமும் கிடையாது. கூட சகிச்சுக்கிறதுக்கு உண்டான சக்தியமும் அவங்களுக்கு கிடையாது. தைரியமே இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. மனுஷன் தைரியத்தையே இழந்துடுறான். அதோட ஒரு முறை அவனுக்கு இந்த எண்ணம் வந்துடுது, இந்த ப்ராப்ளத்தை எந்த வகையில நான் கடக்க போறேன்னு தெரியலையே, இதை விட செத்து போறதே பெட்டர்னு நினைக்கிறான். பெட்டர், நாம செத்துடலாம், நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன். இது திரும்ப திரும்ப அவனோட எண்ணத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த எண்ணம் கொண்ட சைக்காலஜி தான் ஒருத்தருடைய தற்கொலைக்கு ரொம்ப பில்டப்பா இருந்துகிட்டு இருக்கு. இது அவங்க ரத்தத்துல ஊறி போயிடுது. செத்து போறது வேண்டாங்கிறது ரெண்டுமே அவங்க கையில கிடையாது. ஆனா அவங்க மனசு இறந்து போகணுங்கிறதுக்கு தயாரா ஆயிடுது. முதல்ல மனசுல இது இருந்தது, அடுத்தது அவன் வாய் வழியா சொல்லிடுறாங்க. இந்த வகையில தான் வாழறத விட செத்து போயிடலான்னு நினைக்கிறாங்க. இது மனசுலேருந்து வாய் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்பு செயல் தானே. மனம், வாக்கு, செயல், இது எல்லாமே இந்த விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் இருக்கிற இந்த கண்ட்ரோல் இவங்களோட கையில நிச்சயமா கிடையாது. திரும்ப திரும்ப இதே எண்ணம் தான் வருது, திரும்ப திரும்ப அதையே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில கண்ட்ரோல் இருக்கிறது கிடையாது. அதோட டீகண்ட்ரோல் ஆயிடுது. அவங்க செயல்ல தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் இறக்கிறதும் இறக்காததும் அவங்கவங்க ஆயுள் கர்ம வினை தான். இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் அதை செய்யறாங்க. இந்த பழக்கத்தை நம்ம எந்த வகையில தடுத்து நிறுத்த முடியும்? இந்த நெகட்டிவ் எண்ணம் மனசுக்குள்ள வரும்போது வாழறதுல எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. இதை விட செத்து போறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. இந்த லெவல்லையே நாம இதுக்குண்டான சொல்யூஷனை கொண்டு வந்துட முடியும். எத்தனை முறை உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வருதோ, செத்து போகணும், செத்து போகணும், வாழணுங்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அத்தனை எண்ணத்தையும் இந்த நெகட்டிவ்லேருந்து நாம பாசிட்டிவ் ஆக்கி உடச்சி எரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல நாம உடனே பாசிட்டிவ் எண்ணங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். செத்து போகிறதுனால என்ன பலன் இருக்கு? வாழறதுனால எந்த பலனும் இல்லைன்னு யோசிக்கிறவங்க செத்து போகிறதுல என்ன பயன் இருக்குன்னு கேட்கிறேன். மரணத்தின் போது எந்த வகையான தைரியம் இருக்கும்? மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? மரணத்துக்கு அப்புறம் நாம எங்க போவோங்கிறது இன்னொரு வாழ்க்கை கிடையாதா? இந்த தற்கொலை பண்ணிக்க போய் நாம அந்த நேரத்துல சாகாம இருந்துட்டோம்னு சொன்னா, யாராவது நம்மள காப்பாத்தி தப்பிச்சிட்டோம்னா, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற தைரியம் போயிடுச்சுன்னா, காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி இருக்கிறவங்களையெல்லாம் கெஞ்சி, அதுக்கப்புறம் காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கதறி என்னெல்லாம் ஆயிடுது சொல்லுங்க. இதுலேருந்து பொழைச்சிடுறாங்க. அந்த வாழ்க்கையில அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு? செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கதி தான். இதுக்கு பதிலா, அதாவது சாகறதுக்கு உங்களுக்கு இருக்கிற தைரியத்தை விட இருக்கிற
ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிடலாங்கிற தைரியத்தை உண்டாக்கிக்கிறது பெரிய விஷயம்னு தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே அது புரியும். இந்த சாகறதுல எவ்வளவு பெரிய தைரியம் தேவைப்படுது தெரியுமா? உயிர விடுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமா? இதுல ஒரு சின்ன பிளேடால உங்க கையில நீங்க கட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா, அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? இதுக்கே தைரியம் வேணும்னா, நம்மளுடைய முழு உயிரையும் விடுறதுக்கு எவ்வளவு தைரியம்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு கரேஜ் தேவை. இந்த தைரியம் ராங்கா நெகட்டிவ் டைரக்ஷன்ல போயிடுது. இந்த நெகட்டிவ் எண்ணத்தை நீங்க விட்டுடுங்க. வந்திருக்கிற ப்ராப்ளத்தை தைரியமா நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு கோழையோட அடையாளம் தானே. இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறத பத்தி தான் நாம யோசனை பண்ணணும். வீரத்துக்கு இது அழகே கிடையாது. வீரநாட்டா இருந்து வந்த பிரச்சனையை நீங்க கடக்கிறதுக்கு பாருங்க. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. எல்லாமே ஒரு முடிவோட தானே வந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கடைசி வரைக்கும் இருக்கிறது கிடையாது. அது பெர்மனன்ட் கிடையாது. எல்லா கர்ம வினையும் உதயம் அஸ்தமனத்தோட தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பிரச்சனையோட உதயம்னு சொன்னா அதுக்கு ஒரு அஸ்தமனம் நிச்சயமா இருக்கும் இல்லையா? இதுதான் இயற்கையோட சட்டம், அதோட நியமம் கூட. இதை யாருமே உண்டாக்குறதுக்கு முடியாது. எல்லாத்துக்குமே முடிவு உண்டு. எவ்வளவு பெரிய மகாபாரத யுத்தம் நடந்தது, ராமாயணம் நடந்தது, வேர்ல்டு வார் நடந்தது, 1, 2 எல்லாம் நடந்துருச்சு. போருங்கிறது எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு உயிரிழப்புகள்லாம் இதுல நடந்தது. இதெல்லாம் முடியலையா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு முடிவுங்கிறது உண்டு. எப்பவும் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, மகாபாரதமே 18 நாட்கள் யுத்தம் நடந்தது, முடிஞ்சிருச்சு இல்லையா? என்ன நடக்கணுமோ அது நடந்தது. ஆனா இதுக்கு ஒரு முடிவுங்கிறது இருக்கு இல்லையா? அதனால இதுலேருந்து வெளியில வர விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால வாழ்க்கையில எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு வந்தா அது நாளைக்கு போயிடும் இல்லையா? நீங்க உயிரோட இருந்தா இந்த உலகமே இருந்துகிட்டு இருக்கு. இருந்தா எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம தீர்த்துக்கலாம். உயிரை விட்டுட்டா உங்களுடைய பிரச்சனையும் தீராது. தேவையில்லாம உங்களோட உயிரை தான் நீங்க விட்டுடுறீங்க. அதனால நீங்க உயிரோட இருக்கணும்னு சொல்றேன். இயற்கை உங்களுக்கு நிச்சயமா உதவறதுக்கு தயாரா தானே இருந்துகிட்டு இருக்கு. இந்த தைரியங்கிறது கடவுள்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டிய ஒண்ணு. இந்த தைரியம் ஒண்ணு இருந்துருச்சுன்னா நிச்சயமா உதவிகள் நம்மள தேடி தானாவே வரும். இது ஒரு நிதர்சனமான உண்மைதான். நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். தைரியத்தோட இருந்தீங்கனாலே போதும். பார்த்துக்கிட்டே இருங்க. உதவி வருதா இல்லையான்னு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. உலகமே அந்த தைரியத்தோட தான் இருந்தாகணும். இந்த பிரச்சனைக்கு முன்னால உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணமும் வராம இருக்கணும். பி பாசிட்டிவ், ரிமைன் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ், 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 பாசிட்டிவ் ஃபார் ஆல் த டைம், ஃபார் எவர். அப்ப இயற்கை எல்லா திசைகள்லேருந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கு. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. இந்த சைக்காலஜி பில்டப் வரவே கூடாது. செத்து போகணும், செத்து போகணும், செத்து போகணும். ஒரு தடவை 2 தடவை வந்தா அதை அப்படியே நாம தூக்கி வெளியில எறிஞ்சிடணும். இது தவறு, நான் சாக கூடாது. இயற்கையோட சட்டம் என்னவோ அந்த சட்டத்தின் படிதான் நான் நடக்க போறேன். நாம இயற்கையோட சட்டத்தை கையில எடுத்துக்கவே கூடாது. என்னோட ஆயுள் கர்மவினை எவ்வளவு இருக்கோ அது நடக்கட்டும். அப்போ என் மரணம் எப்ப நடக்குதோ அப்ப நடக்கட்டும். இதை யோசிச்சு எதையும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்களுக்கு முன்னால இந்த பாசிட்டிவ் தாட்டு தான் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னி வரைக்கும் நிறைய பேர் இந்த ஒரு எண்ணத்தோடதையே இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க எல்லாரும் ஒரு திட மனசோட நிச்சயம் பண்ணிக்கிங்க. இந்த என்னோட வாழ்நாள்ல எத்தனை முறை இந்த ஜென்மம் வந்திருக்கோ அதெல்லாம் தப்பு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பகவானே என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இதுக்காக மனசார நான் வருத்தப்படுறேன். இந்த மாதிரி இனிமே நான் நினைக்கவே மாட்டேன். இன்னொரு தடவை இந்த எண்ணம் என்னுடைய மனசுக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குங்க. அப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் மனசுலேருந்து போயிடும். செயல்லையும் வராமையே போயிடும்.
உடைச்சு தூக்கி போட்டுடுங்க. உங்களோட வாழ்நாட்கள நீங்க நெனச்சு பாருங்க. 10 நிமிஷம் யோசிங்க. வாழ்க்கையில எத்தன தடவ நமக்கு விதியோட விளையாட்டுகள்ல தற்கொலை பண்ணிக்கணும்னு நெனைக்கிறோம். இத விட செத்து போறதே பெட்டர். இப்படி சொல்லிட்டாலே பாதி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தானே அர்த்தமாயிடுது. எல்லாத்தையும் நெனச்சு நீங்க உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டுக்கங்க. வருத்தப்படுங்க. இது தவறு. பண்ணவே பண்ணாதீங்க. யாராவது உங்கள தற்கொலை பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா, நீங்க அத பத்தி யோசிக்கிறதையே விட்டுடுங்க. நான் அவங்க கிட்ட எல்லாரையும் மனசார கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்க செய்யாதீங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுங்க. நான் இன்னொரு தடவ இந்த தற்கொலைய பத்தி நிச்சயமா பேச மாட்டேன்னு சொல்லிடுங்க. நெறைய பேர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. என்ன பார்க்கறதுக்கு நெறைய பேர் வருவாங்க. தற்கொலைங்கிறது கிணறு வரைக்கும் வந்துடுறாங்க. முழுகறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இயற்கையாலேயோ, இல்ல யாராவது சொல்லியோ, இல்ல ஏதாவது ஒரு வழியில, இல்ல புத்தகம், தாதா பகவானோட புத்தகத்த படிக்கிறதுனாலயோ, இல்ல டிவில ஷோ பார்த்தா கூட இருக்கலாம். இந்த எபிசோட்ல எல்லாருக்கும் யூஸ் ஆயிடுச்சுன்னா, புரோகிராம் ஒரு பொக்கிஷமா நீங்க அத ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்பதான் ஒரு கப்பிள் வந்தாங்க. புருஷன், பொண்டாட்டி 2 பேருமே இங்க வந்தாங்க. டிவில பார்த்துட்டு அவங்க என்ன பார்க்க வந்தாங்க. புருஷன் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ பாவம் இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட். அவ சின்ன குழந்தை மாதிரி. அவளுக்கு காலேஜ் போகிற 2 பெண்கள் இருக்காங்க. அப்பவும் இவளோட புரிஞ்சுக்கிற சக்தி சின்ன குழந்தை மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சின்ன ஒரு விஷயம் கூட தெரியறதில்ல. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும். ஆனா, இந்த சின்ன காரியத்த கூட இவளால செய்யறதுக்கு முடியறதில்ல. இத எங்களால சகிச்சுக்கவே முடியல. வீட்ல ஒரே சண்டையும், சச்சரவும் தான் இருந்துகிட்டு இருக்கு. பசங்களையும் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிடுறா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நாள் முழுக்க இவ கத்தி கத்தி பேசுறது அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் கேக்குது. கத்தி கத்தி தான் இவ பேசிக்கிட்டு இருப்பா. இதனால நான் ரொம்பவும் அலுத்து போயிட்டேன். நான் வேலைக்கும் போறது கிடையாது. பொண்டாட்டிய சமாளிக்கிறதா? இன்னும் சொல்லணும்னா, இவ ஒரு தடவ தற்கொலைக்கு வேற ட்ரை பண்ணியிருக்கா. அவ மேல கெரசின ஊத்திக்கிட்டு, அவளையே கொளுத்திக்க பார்த்திருக்கா. மேட்சஸ பத்த வச்சுட்டா. அவளோட கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. நல்ல வேளை பொழச்சுக்கிட்டா. ஏதோ என்னுடைய நல்ல நேரம் தான் அவ பொழச்சுக்கிட்டான்னு சொல்லணும். இல்லன்னா அவளும் செத்து என்னையும் இல்ல அவ சாகடிச்சிருப்பா. செத்து போறவங்க போயிடுறாங்க. ஆனா பின்னால இருக்கிறவங்க என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இதனால என்ன பலன் இருக்கு? அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். இனிமே தற்கொலைய பத்தி நினைக்கவே மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுங்கன்னு கேட்டேன். அவங்க இல்ல இந்த மாரி நினைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. ப்ராமிஸும் பண்ணாங்க. ரொம்ப பாசமா தான் அவங்க இருந்தாங்க. புரிஞ்சு சந்தோஷமா போனாங்க. டிவியும் பார்க்குறாங்க. அவங்க மனசு இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னேன். உன்னோட எண்ணங்கள, உங்களோட மன எண்ணங்கள மாத்தறதுக்கு என்கிட்ட நீங்க ஞான தீட்சை, ஆத்ம ஞானத்த புரிஞ்சுக்கிற விஷயமெல்லாம் நெறைய இருக்குன்னு சொன்னேன். இந்த தேகங்கிறதே உங்களோடது இல்லங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னேன். நம்ப கையில என்ன இருக்குங்க? எது நமக்கு கிடைக்குதோ அத வச்சுக்க தெரியல. எது நமக்கு கிடைக்கலையோ அதுக்கு பின்னால தான் நாம அலைஞ்சுகிட்டே இருக்கோம். இதனால துக்கம், துக்கம், துக்கம் தான். நமக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதத்தான் நாங்க புரிய வைக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து ஞான தீட்சை 2 பேரும் வாங்கிக்கிட்டாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிம்மதியா டிவி எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் சத்சங்கத்துக்கும் அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? நாம எங்க தவறு செய்றோம்? ஒரு பையன் யங் பாய் ஒரு 33, 34 வயசு இருக்கும். ஒரு சின்ன கிராமத்துல இருக்கான். ஒரு நாளைக்கு அவன் என்ன பார்க்க வந்தான். அவன் என்ன சொன்னான்னா, "அம்மா, நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு" கேட்டான். நான் அவன்கிட்ட என்ன ப்ராப்ளம்ப்பான்னு கேட்டேன். அவன் சொன்னான், "என்னோட கசின் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா.
சித்தியோட பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவ மாமியார் வீட்ல தான் இருக்கா. மாமியார் வீடு ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. அங்க தான் இருக்கா. ஹஸ்பண்டு கூட இருக்காரு. என்னோட சிஸ்டர் ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவாளி, அழகானவளும் கூட. ஆனா எங்களோட அதிர்ஷ்டமோ இல்ல எங்களோட விதி விளையாடுச்சா அப்படின்னு சொல்ல தெரியல. சிஸ்டருக்கு அமைஞ்ச புருஷன் மிகப்பெரிய பெரிய அயோக்கியனா தான் இருந்தான். கெட்டவனா இருக்கான். அவன் பணம் சம்பாதிக்கிறதே கிடையாது. ஆனா சந்தோஷமா இருக்கான். தண்ணி போடுறான். பாக்கெல்லாம் தின்றான். சம்பாதிக்க அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. பணத்துக்காக அவன் பொண்டாட்டிய வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம் என்னோட தங்கச்சி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. அவ ரொம்ப கஷ்டப்படுறா. இன்னும் சொல்லணும்னா, அவ ஒரு நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட அவ முயற்சி பண்ணியிருக்கா. 2, 3 தடவ அவ வீட்ட விட்டு ஓடுறதுக்கு கூட முயற்சி பண்ணியிருக்கா. ஆனா சக்சஸ்ஃபுல் ஆகல. இப்போ கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு என் சிஸ்டர் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவ வீட்ல இருந்து ஓடி போயிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ ஓடி போயிட்டா. அவளால அவளோட காரியத்த பொறுத்துக்கிறதுக்கு முடியல. அதனால அவ வீட்ல இருந்து ஓடி போயிட்டா. அவனோட சிநேகிதியோட வீடு எங்கேயோ இருந்திருக்கு. அங்க அவ ஓடி போயிட்டா. அங்கேருந்து தான் அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. எனக்கு தான் ஃபோன் பண்ணினா. என்கிட்ட தான் சொன்னா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எங்கேயாவது என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இவரு நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதான்னு நான் கேட்டேன். முதல்ல நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படி முதல்ல அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொன்னேன். அப்போ அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கா, எங்க அம்மா அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மா அப்பாவே கிடையாது. எனக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிற அளவுக்கு அவங்க என்கிட்ட நடந்திருக்காங்க. முதல்ல நான் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சமயத்துல நாங்க எதுவுமே செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீயாச்சு, உன் வீடாச்சு, உன் புருஷனாச்சு, எங்க வீட்ல உனக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஸ்திரீய நான் எங்க வீட்ல வச்சுக்கிறதா இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா, அப்பா வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. இன்னொரு விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன். டிவில உங்க புரோகிராம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன். சத்சங்கத்துக்கு கூட வரேன். நான் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கேன். ஒரு மனிதாபிமானத்தோட இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னாரு. நான் என்னோட ஒய்ஃப கன்சல்ட் பண்ணிக்கிட்டு, என்னோட கசின் சிஸ்டர உங்ககிட்ட கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டாரு. என் பொண்டாட்டி ஆனா என் மேல ரொம்ப கோவப்படுவா. அவ ஸ்ட்ரைட்டா நோ அப்படின்னு சொல்லிட்டா. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்திரீய என் வீட்ல வச்சுக்கிட்டா நிச்சயமா அதுக்கு கெட்ட பேர் வரும். உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது தொடர்பு வந்துட்டா அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆயிடும்னு கேட்கிறா. நான் என்னோட நல்லா இருக்கிற குடும்பத்த கெடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. நான் இந்த ரிஸ்க்க எடுக்கிறதா இல்ல. நீங்க நல்லவரு தான். ஆனா அவளோட மனசுல வேற மாதிரி எண்ணம் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அக்கம் பக்கத்து மூலமா இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா, அவளோட ஹஸ்பண்ட் இங்க பிரதர் உனக்கு என் பொண்டாட்டி இங்க கொண்டு வச்சுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டா, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இது தேவையே இல்லாத பிரச்சனை அப்படின்னு அவ சொல்லிட்டா. அதுக்கப்புறம் போலீஸு, கோர்ட் இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொன்னா. நான் என்னோட அமைதியான வாழ்க்கைய கெடுத்துக்கிறதுக்கு விரும்பல. உங்கள நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவள மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. இன்னும் ப்ராப்ளம் வந்துரும். நீங்க ஏதாவது வேற வழிய தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டா. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு அந்த பையன் என்கிட்ட கேட்டான்.
இப்ப அவள என் வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கும் முடியாது. ஒருவேளை நான் என் பொண்டாட்டிய அடிச்சு, துன்புறுத்தி, அதுக்கப்புறம் சம்மதிக்க வச்சேன்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு வேணா வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப நாள் அவள வச்சுக்க முடியாது இல்லையா? அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், "இங்க பாருப்பா, அவ வாழ்க்கை கெட்டுப் போயிடுச்சு. நீ உன் வாழ்க்கைய எதுக்காக கெடுத்துக்க போற? உன் பொண்டாட்டி சொல்றது உண்மைதானே? நிச்சயமா அவள நீ உன் வீட்ல ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவளோட மனசுல ஒரு பயமோ, இல்ல சந்தேகமோ வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த சந்தேகமே உன் வாழ்நாள் முழுக்க இருக்கிற சந்தோஷத்த கெடுத்துரும். இந்த உலகத்த பத்தி உனக்கு தெரியாதா? உனக்கும் உன் சிஸ்டருக்கும் ஒண்ணும் இல்லன்னாலும், இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னையும் அவளையும் நிச்சயமா சேர்த்து வச்சு தானே பேசுவாங்க. அதனால உன்னோட பொண்டாட்டிக்கு உன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுரும். நீங்களும் கஷ்டப்பட்டு, அவங்களும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால நீ என்ன பண்றதுன்னா, அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா, அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லிட்டேன். அவள அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுடு. யாரு என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். அவங்க அம்மா, அப்பா அவள நிச்சயமா வச்சுக்கிட்டு தானே ஆகணும். அம்மா, அப்பா இருக்காங்க இல்லையா? அவளுக்குன்னு வீடு இருக்கு, சாப்பாடு எல்லா வசதியுமே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு பொண்ண வச்சுக்க மாட்டேன்னு சொல்றாங்க? நீ போ, உன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுன்னு சொன்னேன். அவளுக்கு பணம் வேண்டி இருந்தது. நீ உன்கிட்டேருந்து பணம் குடுன்னு சொன்னேன். ஆனா அவள கூட மட்டும் வச்சுக்காதன்னு சொன்னேன். ஆனா அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கா? ஃபோன்ல அவ எல்லாம் கிளியரா சொல்லியிருக்கா. எனக்கு யாருமே துணை இல்ல ஆயிடுச்சுன்னா, நிச்சயமா நான் வந்து தற்கொலை தான் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்கா. அதனால நான் ஒரு உயிர காப்பாத்தி ஆகணும். அவள அவங்க அம்மா, அப்பா வீட்ல விட்டுடு. அப்பா, அம்மா சந்தோஷமா வச்சுக்கிறாங்களா பாரு. இல்லன்னா நீ அவளுக்காக கொஞ்சம் பணம் அனுப்பு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணு அப்படின்னு சொன்னேன். உடனே நீங்க வந்து அவளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி நான் போயி என்னோட சித்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்க கைய கால புடிச்சு எப்படியாவது இதுக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அவனும் இந்த விஷயத்த ஏத்துக்க சம்மதிச்சான். இன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பா, அம்மா வீட்ல ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கா. திடீர்னு அவளோட புருஷன்கிட்டேருந்து பிரச்சனை கூட வந்தது. ஆனா, இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, வேற எதுவுமே நடக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனையோ வகையான வாழ்க்கைகள்லாம் இருக்கு. எத்தனையோ வகையான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் கேட்டதுக்கு அப்புறம், இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் என்ன செய்ய முடியும்? சிலர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்த எவ்வளவோ பெருசாக்கிடுறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் துக்கப்படுறாங்க. தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாங்க. அடுத்தவங்களுக்கு நெறைய கஷ்டத்த குடுக்குறாங்க, மாட்டி விடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்ளோ பெரிய கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் துக்கங்களா? எல்லாத்துக்குமே ஒரு வழிங்கிறது இருக்குங்க. நிச்சயமா நல்ல வழிங்கிறது பொறக்கும். இந்த வழிய நீங்க கண்டுபிடிக்கிறத பாருங்க. தற்கொலைய பத்தி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜெய் சச்சிதானந்தா.